பாவம் செய்கிறேன், சந்தோஷமா இருக்கேன். நான் இவ்வளவு கோயிலுக்கு போறேன், தர்மம் பண்றேன், எல்லாம் பண்றேன். நான் கஷ்டப்படுறேன். காரணம் என்ன? அப்படின்னு உறவுகள் அடிக்கடி இல்ல கேள்வி முதல்ல இந்த கேள்வியே தப்பு. நிறைய சந்தோஷமா ஒருத்தன் இருக்கான்னு எப்படி சொல்றீங்க? இந்த உலகத்துல மன விடுதலை பெற்றவன் மட்டும்தான் சந்தோஷமா இருக்கான். வேற எவனுமே சந்தோஷமா இல்ல. நடிக்கிறாங்க எல்லாருமே. இப்ப எனக்கு வயசு 40னா அடுத்த 60 வருஷம் வரைக்கும் நான் வாழணும்னா இங்க நான் பெஸ்டானவன் காமிச்சுக்கணும். நான் ஒரு ஃபெயிலியர் மாடல் காமிச்சிட்டா வரக்கூடிய வருமானம் வராது, இருக்கக்கூடிய பிசினஸும் போயிடும். அதனால நடிக்கிறாங்க எல்லாருமே. அப்படிலாம் இந்த நிம்மதியாலாம் யாரும் இல்ல. நிம்மதியா இருக்கிற மாதிரி நடிக்கலாம். மன விடுதலை பெற்றவர் மட்டும்தான் நிம்மதியாக ஆனந்தமாக வாழ முடியுமே தவிர இந்த சொந்த பந்தங்களுக்குள்ள குடும்பம்ன்ற கமிட்மெண்ட்ஸ்க்குள்ள இது எதுவுமே தப்புன்னு சொல்ல. இந்த புரிதல் இல்லாம இதெல்லாம் இருக்கும்போது அது பிரச்சனைகளை கொண்டு வந்து விடத்தான் செய்யும். நிம்மதி இருக்காது. இல்ல ஏன் கேக்குறாங்கன்னா, இவங்க வெளியிருந்து பாக்குறாங்க, கார் வச்சிருக்கான், பங்களா வச்சிருக்கேன், அது வச்சிருக்கேன், இங்க நம்மளுக்கு ஒண்ணுமே கிடையாது, நான் கஷ்டப்பட்டு இருக்கேன், அன்றாட சாப்பாட்டுக்கே வழி இல்லைன்றாங்கல்ல, அதனால அந்த கேள்வி. இல்ல நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்போ நான் வந்து ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இப்போ பரம்பொருள் ஃபவுண்டேஷன் மூடுறதுக்கு முன்னாடி இப்போ பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்ல தங்கினேன், பெரிய பெரிய கார்ல எல்லாம் போயிருக்கேன், வந்திருக்கேன். இப்ப இன்னைக்கு இந்த ஃபவுண்டேஷனே இல்லைன்னா கூட நான் ரோட்ல படுத்துட்டா கூட நிம்மதியா வந்து என்னால வந்து படுக்க முடியும். அத அன்னைக்கும் சொன்னீங்க. ஃபவுண்டேஷன் க்ளோஸ் பண்ற அன்னைக்கு அந்த வீடியோ க்ளோஸ் பண்ற எப்பயுமே சொல்லுவேன். நீங்க சொன்னீங்க. இப்பயும் நான் இப்ப மறுபடியும் கார் கொடுத்தீங்கன்னா ரேஞ்ச் ரோவர்ல போவேன், மறுபடியும் கீழே படுத்துப்பேன், ஊர் சுத்துவேன். இப்ப நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய அந்த செல்வம், இப்போ வந்து வசதியான ஒரு நபருக்கு வந்து அதிகமான செல்வம் வந்து சேர்த்திருக்கிறாரு அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எல்லாத்துக்குமே வரும். எல்லாத்துக்குமே பிரச்சனைகள் வரும். பிரச்சனைகள் வரும்போது அந்த மொத்த பொருளையும் அவர் ஹோல்டு பண்ணி பத்திரப்படுத்தணும் போது ஒரு எஃபோர்ட் ஒன்று எடுப்பார். உயிரே போயிடும் அது. நீங்க எப்படி அவர் நிம்மதியா இருக்கிறாருன்றீங்க? சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம்னா சம்பாதிச்சதை பாதுகாக்கிறது அந்த உலகத்திலேயே இருக்கிறதுலயே பெரிய கஷ்டம். எங்கெங்க இருந்து எவன் வந்து என்னென்ன கேட்பான், என்னென்ன பண்ணுவான்னு எவனுக்குமே தெரியாது. யூ ஆர் பீயிங் வாட்ச்டுன்றேன். இப்போ இதுல நீங்க கோடீஸ்வரர்கள் வந்து ஒரு காலகட்டத்துக்கு மேல தங்களது தவறுகளை மறைப்பதற்காகவே, இந்த உண்மைகள் தெரிந்து விடக்கூடாது என்பதற்காகவே பொய்யான வாழ்க்கையை வந்து வாழ ஆரம்பித்து விடுவார்கள். அதுதான் பெரிய எக்ஸாம்பிளா செட் பண்ணிட்டு நம்ம ஆளுங்களும் வாழ்ந்து நடுத்தருவுக்கு போறது. நான் என்ன சொல்றேன்னா, எதையுமே புரிதலோடு அணுகுங்கள். சரின்னு படுதா பயணம் பண்ணுங்க, இல்லைன்னா வெளியே வந்துருங்க. அவ்வளவுதான். அது எதுவா இருந்தாலும் சரி, எப்படியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, எங்கேயா இருந்தாலும் சரி.